இப்படின்னா சிம்பு அவங்க ஊர்ல தெலுங்குல சிம்பு இப்படி ஃபைட் போட்டார் போல. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜி தமிழ் நேருக்கு ஹோம் மினிஸ்டர் சினிமா அரவிந்த் அன்பு வணக்கங்கள். ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர் சென்னையில பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து புத்தம் புதுசா மாத்தணும். டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல ஏகப்பட்ட போன் ஏகப்பட்ட SMS. அடடா என்ன அருமையா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு 4 பேர் விளையாட வந்திருக்காங்க. அடேங்கப்பா என்ன அழகா நிக்கிறாங்க அமைதியா. சூரியபிரியா, கௌலினி, ருஃபியா, தேவசேனா. ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்ததுனால, ஏன்னா ஏகப்பட்ட கேம்லாம் நம்ம பார்த்து வச்சு நம்ம வச்சிருக்க செட்டு மாதிரி அவங்கவுங்களாம் வீட்டில் வாங்கி வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நாங்கள் புத்தம் புதுசாக ஒவ்வொரு எபிசோட்லையும் மாற்றி விட்டுட்டே இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நாங்கள் பார்க்க போறோம். ரைட், கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சனலான ஒரு கொஸ்டின் ஒவ்வொருத்தையும் கேட்கலாம் நான் சொல்றேன். கௌலினி மேடம், என்ன இது வரைக்கும் நான் கேட்கப்படாத ஒரு கேள்வியா இருக்கு. கௌலினி, வாட் இட் மீன்ஸ் கௌலினி? இட்ஸ் a goddess name. அப்படின்னா என்ன மொழி ஆக்சுவலா என்ன ஊர் உங்களுக்கு? goddess லலிதா. இல்ல உங்களுக்கு எந்த ஊர், சொந்த ஊருன்ற? ஹைதராபாத். அதத்தானே பார்த்தேன். நம்ம ஊர்ல இப்பெல்லாம் கேள்விப்பட்டலையே. செங்கமலம், சந்தான லட்சுமி, மகாலட்சுமி, கோப்பெருந்தேவி, குழல்வாய் மொழி, இப்படிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். கௌலினி கடவுள் பேராது? சிரிச்சுட்டே இருக்குமா அந்த கடவுள்? இல்ல அப்படி இருக்குமா? அது அவங்களே சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. எப்படி இருந்தா எனக்கு என்னடா, எனக்கு வச்சு வேறு. ரைட், சூரியபிரியா மேடம், உங்ககிட்ட இருக்க பட்டு சேரிலேயே வந்து இல்ல மொத்தத்துல இருக்க சேரிலேயே எந்த கலர் ரொம்ப அதிகமா இருக்கு? பார்த்து பதில் சொல்லுங்க. கிஃப்ட்டுக்கு சம்பந்தம் இருக்கு. மெரூன் கலர். மெரூன் கலர். அப்ப மெரூன் கலர் வேணாம்ல, வேற கலர் கொடுக்க சொல்லலாமா? ஏப்பா சூர்யா மேடம் வின் பண்ணாங்களா, உங்களுக்கு மெரூன் கலர் வேணாம்ப்பா, வேற கலர் எடுத்து வச்சுங்க. சொல்லிட்டேன் மேடம். என்ன ஒரு சந்தோஷம் பாரு ஒரு மனசு. ருஃபியா மேடம், உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து கடவுள் வந்து முன்னாடி வந்துட்டார். ருஃபியா, நீ வந்து இந்த ரூபியா உடல்ல இருந்து வேற உடலுக்கு நீ பரிணாமம் பண்ணிக்கலாம். இந்த உலகத்துல யார் வேணும் அப்படின்னா எந்த நடிகை உடம்புக்குள்ள நீங்க போக ஆசைப்படுறீங்க? அனுஷ்கா. அனுஷ்காவா? ஏன் பிடிக்கும்? இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குங்களா? நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் யாருமே அழகா இல்லையா? அவங்கள விட ரொம்ப அழகா இருக்காங்க. ஓ அனுஷ்கா, அதனால நீங்க அனுஷ்காவோட. ஆமா. அனுஷ்கா அதை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு இதே விருப்பம் இருக்கணுமா இல்லையா? ஏன்னா விஷயம் என்னன்னா, நீங்க அனுஷ்கா உடம்புக்குள்ள போயிட்டீங்கன்னா அனுஷ்கா உங்க உடம்புக்குள்ள வந்துருவாங்க. என்னோட பிறந்தல தேவசேனா அப்படின்னா என்னங்க மேடம்? ஆக்சுவலா காடோட நேம் தான், காடஸோட நேம் தான். சும்மா இப்படி கேட்டா நான் பதில் கேள்வி கேட்க மாட்டேன், நீங்களா சொல்லக்கூடாது. இல்ல, தெய்வயானைக்கு சான்ஸ்கிரிட் நேம் வந்து தேவசேனா. தேவயானை? தெய்வயானை அது யார்? அது இந்த பக்கம் யார் அது? ஹேய் என் பேபி, வாட்டர் மேன், எப்படி இருக்கீங்க? என் தாயே இறை வடிவமே. என்ன தேவசேனா என்ன ஆக்சுவலா? வள்ளி முருகனோட வைஃப் வள்ளி, தேவசேனா முதல் வைஃப். ஆமா, இந்திரனோட பொண்டாட்டி. அந்த ரேஷன் காரே தெரிஞ்சு வச்சிருப்பாரு இந்த பேபி. நல்லா கேட்டு கொடுங்க. வெரி நைஸ். பெரியவங்க எப்படிதான் ஏதாவது போட்டு திருப்பி கேட்க முடியாது மாதிரி ஏதாவது வள்ளி, தேவியான, முருகன், பழனி பஞ்சாமரம் முடிஞ்சு போச்சு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கேம் பார்ப்போமா? தயாரா இருக்கீங்களா? ஓகே, ரவுண்ட் 1க்கான கேம் பார்க்க போறோம். நம்ம டீம் ஏல இருந்து வாங்க. என்ன விஷயம்னா, கௌலினி மேடம், இதுல வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்கு, ஓகேவா? இதை வந்து உங்க தலைக்கு மேல அப்படி தூக்கி வச்சுக்க போறீங்க. அதை அவங்க வந்து ஆக்ட் பண்ண எக்காரணத்தை கொண்டு உங்க லிப் ஓப்பன் ஆகி செஞ்சிடக்கூடாது, ஓகேவா? அப்புறம் அவுட் ஆகி போயிடும். கேமரா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. 45 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். ஓகே, இந்தாங்க. ரஜினிகாந்த். ஆஹா, சூப்பர். சிம்பு, கமல்ஹாசன், ஷார்ட். இப்படின்னா சிம்பு அவங்க ஊர்ல தெலுங்குல சிம்பு இப்படி ஃபைட் போட்டாரு. உட்காந்து டாடா சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபைட்டிங். விக்ரம். Count shots at 10, 9, 8, 7, short, 6, 5, 4, 3, 2, 1. ஓடி போங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இப்படி நீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? கும்ஃபு. கும்ஃபு கண்டுபிடிச்சீங்கல்ல, அப்புறம் ஏன் சிம்பு விக்ரம்லாம் சொன்னீங்க? தமிழ்ல வந்து கும்புல வந்து தமிழ் ஆக்டர். தமிழ் ஆக்டர்ஸ்
அவங்க யார் தெரியுமா சொல்ல முன் வந்தாங்க? ஜாக்கி சானுக்கு தான் அவங்களும் ஜான்லாம் வச்சாங்க பாவம். கரெக்டா? ரைட். எனிவே 1 பாயிண்ட் மட்டும் எடுத்துருக்காங்க. நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. சூப்பர். இப்போ என்ன விஷயம்னா அவங்க நடிக்க போறாங்க, நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பாத்துருவோம் நீங்க. இந்தாங்க. இவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? என்னங்க யூடியூப்ல படத்துல எவ்வளவு ஃபேமஸ். டைம் போய்கிட்டு இருக்குமா? அப்படியா? தாடி இருக்கா? வேற பொலிட்டீஷியன், ஆக்டர், அது யாருமே தெரியல. அமிதாப் பச்சன். நோ. சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. ஏதாவது தமிழ் ஆக்டர். தமிழ் ஆக்டர் இது டிஆர். இங்க பாருங்க, வெளியே சொல்லாதீங்க டிஆர் தெரியலன்னு. ஆக்டர். நான் போய் சாப்பிட்டு வந்துடவா? ஓல்ட். டூ சம்திங். அந்த மண்ணை வச்சுக்கிட்டு அவஞ்சகம் பண்ணுது. ஓல்ட் ஆக்டர். ஆமா, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் போயிட்டு இருக்கு. தெரியாது. ஜெமினி கணேசன். படாபட் காஞ்சனா, கன் ஃபைட் Do காஞ்சனா. something. You know the name? 9 8 7 Actor or actress? 6 Actor. 5 4 ஜெய்சங்கர். 3 2 1. டவுன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் இப்படியே வச்சு நின்னா பாவம் அந்த மாதிரி எப்படி தான் கண்டுபிடிக்கும். யூ நோ ஹிம்? இவரை பார்த்து இப்படி சிரிச்ச மொத்தம் காமெடி சிரிச்சீங்க பாருங்க. இவங்களுக்கு இஸ் ரகுவரன், பாம்ப் ஸ்பெஷலிஸ்ட். நிறைய இடத்துல குண்டு வச்சிருக்காரு. என்ன அதுக்கு சிரிக்கிறது தான். நீங்க ஒரு பாயிண்ட் மேடம், நீங்களும் ஒரு பாயிண்ட். நல்ல கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. நீங்கள் வாருங்கள். அவங்க பயங்கரமா கண்டுபிடிச்ச காட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்க பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட் ஆயிக்கீங்க. ஹாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் இல்லைன்றீங்க? ரூபியா மேடம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறீங்க. ரைட்டா? சூர்யா. இப்படின்னா சூர்யாவா? ஏதோ கணக்கு வழக்கு இருக்கு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? தனுஷ். இல்லையே, நாங்க அட்டையை வைக்கும் போது பாத்துட்டீங்களா? எப்படி? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ரஜினியோட மருமகா. இது அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரஜினி இப்படின்னா மருமகனா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ரஜினியோட மருமகன் தனுஷ் சார். எங்களால முடியல. ஆண்டவா ஆண்டவா. ஓகே, 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ரூபியா மேடம். ஃபுல் பாயிண்ட். இப்ப பாப்பா, இப்ப பாக்குறேன். டைம் போய்கிட்டு இருக்கு. குழந்தை, சின்ன குழந்தை நட்சத்திரம். வளர்ந்தாச்சு, ஆனா சின்னதுல இருந்து நடிக்கிறாங்க. சிம்பு. ப்ரொடியூசர், வாகன ஓட்டுநர், எடிட்டர். விஜய், விக்ரம். இது எப்படி பரிசையா சொல்ல விட்டுறது? சொல்ல சொல்ல இன்னும் சொல்லு. 45 செகண்ட்ஸ் இருக்குல்ல, 60 பேர் சொல்லு. எப்படியா ஒரு தடவை வந்துடும். ஓகே. இதுவும் விதான். விஜய். எழுதி காமிக்கிறீங்களா? அது எப்படி ஆக்சன் பண்ணல? பாத்துங்க சார், பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு. இப்படியா முடிஞ்சு போச்சு. விடாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா கைத்தட்டால். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டுட்டு நீ மட்டும் தான் 1 பாயிண்ட் எடுப்பியா, நானும் 1 பாயிண்ட் எடுப்பேன்னு சொல்லி 2 பேரும் 1 பாயிண்ட் எடுத்துக்காங்க. வாங்க மேடம், முன்னாடி வாங்க. கம்மியா பாயிண்ட் எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு டிஜே ஒரு பாட்டு போடுவார். 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறீங்க. இது பனிஷ்மெண்ட் உங்களுக்கா எங்களுக்கா இப்பதான் தெரிய போகுது. மியூசிக் டிஜே.
இவங்க 2 பேரும் ரொம்ப லீடிங்ல இருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் எடுத்து இவங்க 2 பேரும் இந்த டீம்ல முன் பண்றோம் அப்படி சொல்லி நிக்கிறீங்க இல்லையா? ரைட். நீங்க முந்துறதுக்காக ஒரு கேம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டுமால் கண்ணில் மாட்டிக்க போறீங்க. ஒரு பாட்டு போட்டோனே அப்படியே டான்ஸ் ஆட போறீங்க. ஒரு இடத்துல நிற்காம போன தடவை டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடக்கூடாது மேடம். நீங்க ஒரே இடத்துல நின்று சிரிச்சுட்டே இருக்காங்க. ஓகேவா? சூப்பரா தவி குச்சி டான்ஸ் ஆடுறீங்க. எதிர்பார்க்குற நேரத்தில் இந்த சேர் அங்கே இருக்காது. இந்த சேரை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் உட்காரவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? பேக் சைடு இல்லாம வைப்பீங்களா? எங்க வேணாலும் கொண்டு போய். பின்னாடியும் வைப்பீங்க? ஆமா, நேற்று எபிசோட்ல உங்க வீட்டில் வச்சிட்டேன். அப்புறம் ஆட்டோ பிடிச்ச அந்த அம்மா வந்துச்சு. எங்க வீட்டுக்கு திரும்பி அட்ரஸ் தெரியாதா? இல்ல எங்க வீட்ல வைப்பீங்க. உங்க வீட்லயே வச்சிடறேன். பிடிச்சிருக்கா சார்? மஞ்சள் கலர்னோட எங்க வீட்டுல ஒண்ணு வைங்களேன். மாட்டிக்கிங்க. மாட்டி பிடிச்ச பில்லா படத்துல வர நயன்தாரா, நமிதா மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் மாத்தி வச்சிருக்கோம். மேடம் நயன்தாரான்னு சொன்னோடனே சிரிப்பு வேற வந்துருச்சு. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நாங்க போட போறோம். கேமை வந்து நீங்க கரெக்டா பார்த்து எடுத்து வைக்கணும். வீட்டுல கொண்டு மேடம் உங்க வீடு என்ன பிளாக் சொன்னீங்க? மோகன கல்யாணி. அந்த பிளாக்ல கொண்டு வைப்போம். And your time, music DJ. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான். ஃபேஸ்புக்கில் பிச்சு கிடும் லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie. எங்க போய் தேடுறது சேர? தேடணுமா? தேடணும்ல. உட்காருங்க, அந்தம்மா மடியில உட்காருங்க. இது நானு. நீங்க என்ன சுரில்லராஜன் ஃபேனா? அந்த பக்கம் கேமரா இருக்கு, போச்சு. அந்த பையன் மடியில உட்கார்ந்து போறீங்க. போய் யாரும் யார் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தது? நீங்களா? தெரியலையே. அதானே, யாருக்கு தெரியும். வெரி குட், உங்களை நான் பாராட்டுறேன். இல்ல அந்த அம்மா தான் சொல்லிச்சுன்னா மாட்டி இருக்கு இந்த அம்மா. இப்ப கிளாஸை கழட்டுங்க பாப்போம். யார் யார் எங்க போய் உட்காந்துருக்கீங்க பாப்போம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க தெரிஞ்சுதானே உட்காந்தீங்க. அதிக பாயிண்ட் எடுத்து பயங்கரமான நாற்காலியை தேடி அமர்ந்ததுல மிகப்பெரிய பெருமை மேடத்து சேரும். நல்லா கைத்தல் கொடுக்க உங்களுக்கு 4 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஏதோ தெரியாம அப்படி இப்படின்னு காலில் தட்டுப்பட்டதுல டமால் உட்காந்தா அது சேர் யதார்த்தமா 3 பாயிண்ட் ஆகி போச்சு. வெரி நைஸ். சிரிச்சுட்டே இருந்தாலும் காரியத்தில் கண்ணியமா இருந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆனா மேடம் உங்களை மட்டும் இப்படி தாட்டில் விட்டாங்க, நீங்க மட்டும் தேடு படிக்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல வந்து யார் வந்து கம்மியா பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க லேட்டா வந்தீங்க. வாங்க இங்க வாங்க. நீங்க 1 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க, இங்க வாங்க. நீங்களும் ஆடுறீங்களா? ஓகே, ஆடலாமே. பாட்டு போடுங்க. அதே ஸ்டெப் தான். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாச்சர் இல்லடா நீயும் நாவடிக்கும். என்னமோ ஆற வச்சுட்டு இருந்தீங்களா? அதான் என்னன்னு பார்க்கலாம். இந்த அணியிலேயே வந்து டீம் பி ரொம்ப லீடிங்ல இருக்காங்க. அப்படினால என்னென்ன ஸ்கோர் அப்படி சொல்லி பார்ப்போம். கௌலினி மேடம் நீங்க 3 பாயிண்ட்ல இருக்கிறீங்க. சூர்யா மேடம் 2 பாயிண்ட்ல இருக்கீங்க. அண்ட் ருஃபியா மேடம் 3 பாயிண்ட்ல இருக்கீங்க. அண்ட் தேவசேனா மேடம் 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. உங்களுக்கு ஆச்சரியமா தானே இருக்கு? நானா இப்படி அப்படிதான். ஆனா இந்த போட்டியில வந்து முடிவு தெரிஞ்சிரு போது யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்ற விஷயம். ஏன்னா அது வெரி வெரி ஈஸி கேம். நீங்களா வேண்டி இருக்கிறது. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் கௌலினி மேடத்துக்கு. ரைட்டா? கேம் என்னன்னா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொன்னே ஒரு பலூனை எடுக்கின்றீர்கள். இந்த சேர் உங்களை விடாது போல. இந்த சேர்ல வைக்கிறீங்க. டுமால்னு வச்சு உட்காந்து வெடிச்சிடணும். 2 மினிட்ஸ் டைமுக்குள்ள
யார் வந்து அதிக நம்பர் ஆஃப் பலூன்ஸை எல்லாத்தையும் வெடிச்சு முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையை வச்சு அமுக்கக்கூடாது. உட்காந்து மட்டுமே தான் உடைத்து வெடிக்க வேண்டும். ஓகேவா? இதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்ப்போம். அதில் யார் பாயிண்ட்ஸ் இருக்காங்க பார்ப்போம். உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கை தட்டுங்க. சூப்பரா. டைம் ஸ்டார்ட் நவ. ஒரு பதட்டமே இல்லை யார்கிட்டையும். அடடி அடடி. புரிஞ்சா? இது யாரு? நான் போறீங்க. அதுல ஒரு ஆசைப்படு என்னதான் ரொம்ப ஈஸியான கேமா தான் போய் போச்சு என்ன மேடம்? 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து பலூனை வெடிக்கணும்னா நீங்க இருந்த பலூன் எல்லாருமே வந்து 2 மினிட்ஸ்க்குள்ள வெடிச்சிட்டாங்க. நல்ல கைத்தறி கொடுக்கலாம். அப்படினாலும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இதன் அடிப்படையில் பார்த்து அதிக மார்க்ஸ் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவசேனா மேடம் 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்ல கைத்தறி கொடுங்க. ரைட். ஸோ அடுத்து 8 பாயிண்ட்ஸ்ல 2 பேர் இருக்காங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா ருசியா மேடம் அண்ட் கௌலினி மேடம் 2 பேருமே 8 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. என்ன கை தட்டுறீங்க? ஆனா ரன்னர் ஒருத்தருக்கு தான் மேடம். நீங்க தனி அதை விட்டுருங்க, நம்ம அப்புறமேல் பேசிக்குவோம். ஸோ உங்க 2 பேர்ல யார் ரன்னர் பார்க்கணும்னா எங்க போனாலும் விட மாட்டோம். நம்ம டாஸ் போட போறோம். யார் கேட்குறீங்க? டாஸ்ல யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் ரன்னர். ஹெட்ஸ் ஆப்வியஸ்லி டெல். திமுகால் தூக்கி போட்டு பிடிச்சதுல எடுங்க. டெயில் விழுந்து விட்டது. யார் கேட்டார்கள்? நீங்கள் தான் ரன்னர். மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. அடேங்கப்பா, டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கலாம் நீங்க. வாங்க மேடம். ஏய் மேடம், பெரிய கிளாசிக்கல் டான்ஸ் தெரியும்ல? போடுங்க. ஓம் நம சிவாயா டமால். நானும் தள்ளுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொரு ரவுண்ட் சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல மட்டும் நீங்க டான்ஸ் ஆடாம இருந்தா நல்லா இருக்காது மேடம். கொழுப்புக்காரி அளவான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி இருக்குது இருக்குது பாடி உனக்கு ராத்திரி கச்சேரி. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள. ஸோ வின்னருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நினைக்கிற அந்த சாரியை பார்த்துட்டே இருக்கீங்க. கரெக்டா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே கலர்ல வேற ஒன்று இருக்கு, அப்படினாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இல்ல இல்ல. வாட் அபௌட் யுவர் ரன்னர் மேடம்? இந்த கலர் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு. அப்ப வேணா கொடுத்துங்கப்பா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இந்த ஆள் கொடுத்துட போறீங்க. ரைட். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்கலாம். ஜீ தமிழ் சார்பாக நல்ல கைத்தறி கொடுக்கலாம். உங்களுக்காக நான் வீட்டுக்கு கொண்டு வருவா? இல்ல கொடுத்துருங்க. இதனால கொடுத்துருங்க. அது வெறும் டப்பாவோ காகித பேப்பரோ எங்களுக்கே கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப கலப்புலான ஹோம் மெடிசன் பார்த்து வச்சிருப்பீங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மெடிசன் உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடுறது ஹோம் மெடிசன். நன்றி, வணக்கம்.